பாடத்துடைய தலைப்பு. நம்ம இந்த பாடத்தில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிப்படை உரிமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. எல்லா எக்ஸாம்லையும் இந்த பாடத்துலேருந்து கேள்வியில் வரும். அடிப்படை உரிமைகள் இது வந்து பாலிட்டியில் இந்த பாடம் வந்து கவர் ஆகும். இப்போ பாடத்துக்கு போகலாம். அடிப்படை உரிமைகள் இது வந்து பகுதி 3ல் இருக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து சரத்து 12 முதல் 35 வரை குறிக்கப்பட்டுள்ளது. இப்போ 12லேருந்து 35 வரை இது என்னன்றதை பற்றி இப்போ ஒன்றா விளக்கமாக பார்க்கலாம். சரத்து 12 அப்படின்னாக்கா அரசு என்பதற்கான விளக்கம் தான் அதில் இருக்குது. அப்புறம் சரத்து 13 இது அடிப்படை உரிமைகள் மீறும் சட்டங்களை தடுக்கிறது தான் இது. அடுத்தது சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை வந்து சரத்து 14லேருந்து 18 வரையும் இருக்குது. அதான் சமத்துவ உரிமை. இப்போ சமத்துவ உரிமைனா இதுதான் சமத்துவ உரிமை. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். 14 என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சம்மந்தம் இது. அப்புறம் 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகிய அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்கிறது தான் சரத்து வந்து 15. அப்புறம் சரத்து 16 இது பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கிறது தான் சரத்து 16. அப்புறம் சரத்து 17 இது வந்து தீண்டாமை வந்து ஒழிக்கிறது தான் சரத்து 17ல் இருக்குது. அது சரத்து வந்து 18 இது இராணுவ மற்றும் கல்விசார பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்கிறது தான் சரத்து வந்து 18 இருக்குது. இதெல்லாம் வந்து சமத்துவ உரிமைக்கான சரத்துக்கள். அடுத்தது சுதந்திர உரிமை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே சுதந்திர உரிமைகள். சுதந்திர உரிமை வந்து சரத்து 19, 22 வரை இருக்குது. இப்போ சுதந்திர உரிமை பார்க்கலாம். சரத்து வந்து 19 இது பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உருவத்துக்கு உரிமை, சங்கங்கள் அமைக்க தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள்ளே விரும்பும் இடத்துல வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை, இதெல்லாம் வந்து சரத்து 19ல் இருக்குது. அப்புறம் சரத்து 20ல் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமையை மற்ற தண்டனைகள்லேருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் சரத்து வந்து 20ல் இருக்குது. அப்புறம் சரத்து 21 இது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் 21ல் இருக்குது. அப்புறம் சரத்து 21ல் இது தொடக்க கல்வி பெறும் உரிமை தான் 21A இருக்குது. அப்புறம் சரத்து 22ல் வந்து சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான எதிரான பாதுகாப்பு உரிமை தான் சரத்து 22ல் இருக்குது. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரத்து 23 முதல் சரத்து 24 வரை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23 இது வந்து கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது தான் சரத்து 23 இருக்குது. அப்புறம் சரத்து 24 இது தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறை தடுக்கிறது. இதெல்லாம் வந்து சரத்து 24 இருக்குது. அடுத்தது சமய சுதந்திர உரிமை இது சரத்து 25லேருந்து 28 வரை இருக்குது. சமத்துவ உரிமை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாமே சமத்துவ உரிமை. அதாவது 25 சரத்து வந்து எந்த ஒரு சமத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்ப வந்து உரிமை உண்டு. அப்புறம் சரத்து 26 இது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இருக்குது. அப்புறம் சரத்து 27 இது எந்த ஒரு மதத்தை வந்து பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான ஒரு சுதந்திரம் தான் இது. அப்புறம் சரத்து 28 இது வந்து மத சார்ந்த கல்வி நிறுவனங்களை நடைபெறும் வழிபாடு மற்ற அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இதெல்லாம் வந்து சரத்து 28ல் இருக்குது. அப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இது வந்து சரத்து 29லேருந்து 30 வரை இருக்குது. இதை பற்றி பார்க்க போகிறோம். சரத்து 29 இது சிறுபான்மையினுடைய எழுத்து, மொழி, கலாச்சாரம், பாதுகாப்பு இதெல்லாம் வந்து சரத்து 29ல் இருக்குது. அப்புறம் சரத்து 30 வந்து சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்களை நிறுவுறது மற்றும் நிர்வகிக்க உரிமை. இதெல்லாம் வந்து சரத்து 30ல் இருக்குது. அப்புறம் சரத்து 31 வந்து இப்போ நீக்கப்பட்டுட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமையை பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 32ல் இருக்குது. அப்புறம் சரத்து 32 வந்து தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் போது வந்து நீதிமன்றத்தினுடைய அணுகி உரிமை பெறுறது தான் சரத்து 32ல் இருக்குது. அப்புறம் சரத்து வந்து 33 இது ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினருக்கு வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் தான். அது வந்து சரத்து 33ல் இருக்குது. அப்புறம் சரத்து 34 இது இராணுவ சட்டமானது இந்தியாவுடைய ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியில் நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படுது. இதுதான் சரத்து 34ல் இருக்குது. அப்புறம் சரத்து 35 இது சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு வந்து சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு மட்டுமே தான் அதிகாரமே அளிக்கப்பட்டுள்ளது. இது வந்து சரத்து 35ல் இருக்குது. அப்புறம் இந்திய அரசமைப்பு பகுதி 3ல் வந்து சரத்து 12லேருந்து 35 வரை வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குகிறது.
அடிப்படை உரிமைனாவே சரத்து 12லேருந்து 35 வரையும் இருக்கு. அடுத்தது அடிப்படை உரிமைகள் வந்து என்பது வந்து ஒரு நாட்டு குடிமக்கள் சுதந்திரத்துடன் விருப்பத்துடனும் வாழ்வதற்காக வழங்கப்படுவதுதான் இது. அடிப்படை உரிமைகள் ஒரு அரசனுடைய தன்னிச்சையான அதிகாரத்தில் இருந்து குடிமக்களை பாதுகாக்கிறது. அப்புறம் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய அரசு மகாசாசனம், அதாவது மேக்னாத் கார்ட்டா என்றுதான் அழைக்கப்படுது. அப்புறம் அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் எதுனா உச்ச நீதிமன்றம் தான். அப்புறம் தனி மனிதனுடைய முழு பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்துக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மிக முக்கியமான ஒன்று. அப்புறம் அடிப்படை உரிமைகள் என கருத்து வந்து அமெரிக்க நாட்டுடைய அரசமைப்பு தான் எடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அடிப்படை உரிமைகளை தான் இந்திய அரசமைப்புல மிகவும் விமர்சிக்கப்பட்ட பகுதி என்று கூறியவர் அம்பேத்கர் தான். அப்புறம் துணைக்குழுவில் 11 நாட்களும், ஆலோசனை குழுவில் வந்து 2 நாட்களும், அரசியல் நிபுணர் சபையில் 25 நாட்களும் என மொத்தம் வந்து 38 நாட்கள் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி விவாதிக்கப்பட்டது. முதல்ல 1895 பாலகங்காதர் திலகர் தான் இந்தியர்களுக்கு வந்து அடிப்படை உரிமை தேவை என கூறியவர் பாலகங்காதர் திலகர் தான். அப்புறம் 1931 ஆண்டுல கராச்சியில சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அவர்களுடைய தலைமையில தான் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானம் வந்து ஏற்றப்பட்டுச்சு. அப்புறம் 1935 ஆண்டுல இந்திய அரசு சட்டத்துல அடிப்படை உரிமைகள் வந்து இடம்பெறவே இல்லை. அதுக்கப்புறம் பல உலக நாடுகள் போராடி பெற்ற உரிமையை வந்து நம்மளுடைய அரசமைப்பு வந்து நமக்கு வந்து அடிப்படை உரிமையா வழங்கி உள்ளது. அப்புறம் இந்திய அரசமைப்புடைய அடிப்படை உரிமைகள் பகுதி வந்து மூலைக்கல் என்று அழைக்கப்படுறது. அப்புறம் இந்திய அரசமைப்புல தற்போது வந்து 6 அடிப்படை உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதை பத்தி பார்க்கலாம். சமத்துவ உரிமை இது சரத்து 14லேருந்து 18 வரையும் இருக்கு. அப்புறம் சுதந்திர உரிமை இது சரத்து 19லேருந்து 22 வரையும் இருக்கு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது சரத்து 23லேருந்து 24 வரையும் இருக்கு. அப்புறம் சமய சுதந்திர உரிமை இது சரத்து 25லேருந்து 28 வரையும் இருக்கு. அப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இது சரத்து 29லேருந்து 30 வரையும் இருக்கு. அப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து சரத்து 32ல இருக்கு. அடுத்தது அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்புடைய தூண்கள் போன்றது. இதை சொன்னவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இதை சொல்லியிருக்காரு. அப்புறமா அடிப்படை உரிமைகள் வந்து மக்களாட்சியினுடைய வாழ்க்கை முறையினுடைய அஸ்திவாரம் ஆதார சுருதியாகவும் திகழ்கிறது. இதை சொன்னவர் நீதிபதி கஜேந்திர கட்கர் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் சரத்து 12 பத்தி பார்க்க போறோம். சரத்து 12 வந்து அரசு என்பதற்கான வரையறையாச்சு இந்த சரத்து தான் விளக்குகிறது. அரசு என்பது வந்து கீழ்கண்டவற்றை குறிக்கிறது. இதுதான் மத்திய அரசு மற்றும் பாராளுமன்றத்துடைய அங்கங்கள், மாநில அரசு மற்றும் சட்டமன்றங்களுடைய அங்கங்கள், பஞ்சாயத்து, நகராட்சி, மாவட்ட வாரியம், மேம்பாட்டு அறக்கட்டளைகள் போன்றவைகள், சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அனைத்து அதிகார அமைப்புகள், எடுத்துக்காட்டு LIC, ONGC, சாயில். அப்புறம் மேற்கண்ட அமைப்புகளோட செயலுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்துல நீதிமன்றத்துல முறையிடலாமே. அடுத்தது தனியார் அமைப்புகள் மற்றும் முகவர்கள் கூட வந்து அரசினுடைய ஒரு கருவியாக செயல்படுவதாக இந்த சரத்து தான் விளக்குறது. அடுத்த சரத்து 13 பத்தி விளக்கமா பார்க்கலாம். சரத்து 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்களை அனைத்து வந்து செல்லாதவை என இந்த சரத்து தான் மூலம் தெளிவுபடுத்துறது. இந்த அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் அதாவது சரத்து 32, அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கும் சரத்து 226 நீதி புலனாய்வு செய்வதற்கு வழங்கப்படுவதுதான் இது. அப்புறம் இந்த சரத்துல சட்டம் என்பது வந்து கீழ்கண்டல் குறிக்கிறது. இதுதான் சட்டம் அப்படின்னு. பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தால இயற்றப்படும் சட்டங்கள், குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர் இயற்றும் தற்காலிக சட்டங்கள், அறிவிப்புகள், விதிமுறைகள், ஒழுங்குமுறை விதிகள், மூலச்சட்டங்கள், ஆணைகள், அவசர சட்டங்கள், உபசட்டங்கள், வழக்கம் அல்லது வழக்காறு போன்ற அனைத்து சட்டங்களும் இதில் அடங்கும். மேற்கண்ட சட்டங்கள் அனைத்து வந்து அடிப்படை உரிமைகளை மீறும் போது வந்து அந்த சட்டங்கள் செல்லாது என இந்த சட்டத்தை தான் விளக்குறது. அப்புறம் இந்த சர்ச்சை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சட்டமல்ல என்ற கூறி சட்ட திருத்தனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் முடியாது என கூறுகிறது. அப்புறம் 1973 ஆண்டுல கேசவநந்தி பாரதி வழக்கில் வந்து அரசமைப்பினை சட்ட திருத்தத்தின் வாயில வந்து திட்டப்படும் போது வந்து இயற்றப்படும் சட்டம் வந்து அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்துல இருந்தால் அதுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடரலாம் என
உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் வழங்கியே இருக்கு. அடுத்தது சமத்துவ உரிமை சரத்து 14 18 வரையும் இப்ப பார்க்க போறோம். அதுதான் இப்ப பார்க்கலாம். சரத்து 14 பத்தி இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்திய நாட்டுடைய எல்லைக்குள்ள இருக்கும் அனைவரும் சட்டத்து முன் அனைவரும் சமம். மற்ற சட்டங்கள் அனைவருக்கும் சம பாதுகாப்பை வழங்கும் எனது இந்த சட்டம் தான் கூறுகிறது. இந்த சரத்து ஜனநாயகத்துல சமூக பொருளாதார நீதிநிலையை நிறுத்துறது. ஒரு நபர் மற்றொரு நபரை விட தாழ்வாக நடத்தினால் அந்த நபர் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் முறையிடலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தை இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி என்ன கோட்பாடுல தான் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சட்டத்துடைய ஆட்சி என கோட்பாட்டினை வழங்குவதான ஏபி டைஸ் தான் வழங்கியிருக்காரு. அப்புறம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது இங்கிலாந்துடைய கோட்பாடு. சட்டத்தின் முன் சம பாதுகாப்பு அளிக்கும், இதுதான் அமெரிக்க கோட்பாடு. முக்கியமானது இது. அப்புறம் இந்த சரத்துக்களை இருந்துதான் குடியரசுத் தலைவர் அப்புறம் மாநில ஆளுநருக்கு விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குடியரசுத் தலைவர் அப்புறம் மாநில ஆளுநர் தங்களோட அதிகாரங்கள் மற்ற கடமைகள் குறித்து எந்த ஒரு நபருக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ பதில் கூற வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவருக்கு. அப்புறம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் மீது அவர்கள் பதவியில் உள்ள போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சரத்தின்படி எந்த ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது இவங்க மேல. அடுத்த சரத்து 15 பத்தி பார்க்க போறோம். சரத்து 15 என்னன்னாக்கா, இந்த சரத்தின்படி எந்த குடிமகன் மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில பாகுபடுத்தல கூடாது என இந்த சரத்து கூறுது. இந்த தரசு இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் வழங்கப்படுவதே இது. இந்திய குடிமகன் மக்கள் மட்டும்தான் இந்த இதுலாம் வழங்குறது. அப்புறம் சரத்து 15(1) பத்தி பார்க்க போறோம். கடைகள், பொதுக்கூட்டங்கள், கிணறு, குளிக்கும் இடங்கள், சாலைகள் அப்புறம் அரசின் நிதியினால முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ கட்டப்பட்ட இடங்கள்ல பாகுபடுத்தல கூடாது. அப்புறம் சரத்து 15(2) பார்க்கலாம். எந்த குடிமகனும் அவன் சார்ந்துள்ள மதமு, இனமு, ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் காரணமாக பொது இடங்கள் மற்றும் உணவு விடுதிகளை பாகுபடுத்தல கூடாது. அப்புறம் சரத்து 15(3) பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்களை இயற்றலாமே. அப்புறம் சரத்து 15(4) சமுதாயத்தில் மற்றும் கல்வியில பின்தங்கியவர்களுக்கும் பட்டியல் இனத்தவருக்கு மற்றும் பயனுக்கு அவர்கள் முன்னேற தனி சலுகை அளிக்க சட்டம் இயற்றலாம். இது 1951 1வது அரசியலமைப்பு சட்டத்தினால் சேர்க்கப்பட்டதா இது. அப்புறம் சரத்து 15(5) பத்தி பார்க்க போறோம். சமுதாயத்துல மற்றும் கல்வியில பின்தங்கியவர்களுக்கும் பட்டியல் இனத்தவருக்கு மற்றும் பயனுக்கு அரசு உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத சரத்துல 30(1) குறிப்பிட்டுள்ள கல்வி நிறுவனங்களை சேர்க்கிற தனிச்சலுகை வழங்குறதா இது. அடுத்தது இந்த விதி சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனத்துல பொருந்தாது. இப்போ 2005ஆம் ஆண்டு 93வது சட்டத்தின்படி சரத்து 15(5) சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது சரத்து 16 பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த சரத்து பொது வேலைவாய்ப்புல ஜாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றில் கருத்தில் கொள்ளாம அனைவருக்கும் சம வாய்ப்புன்னு வழங்குறது தான் இது. அப்புறம் அடிப்படை தகுதி, சிறப்பு தகுதி, தொழில்நுட்ப தகுதி அடிப்படையில பணி வழங்குவது இந்த உரிமையை மீறுவது ஆகாது. அப்புறம் சரத்து 16(1) பார்க்க போறோம். மாநிலத்தின் கீழே உள்ள எந்த அலுவலகத்துக்கும் வேலை வாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பான விஷயங்களை அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்புன்னு வழங்குறது தான் இது. அப்புறம் சரத்து 16(2) பார்க்கலாம். எந்த ஒரு அலுவலகத்திலும் ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் போன்ற வாய்ப்பிற்காக தகுதிகளை நிர்ணயம் செய்வது தடை செய்கிறது. அப்புறம் சரத்து 16(3) இது சில பதவிகளுக்கு குடியிருப்பு தகுதி எந்த அளவிற்கு நிர்ணயிக்கலாம ஏன்னா தீர்மானிக்கும் சட்டத்தை ஏற்ற பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. அப்புறம் சரத்து 16(4) இது அரசு பணிகளை போதுமான அளவுக்கு இடம் பெறாமல் இருக்கும் பின்தங்கிய வகுப்பினருக்கு அரசு பணிகளை இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யறதுதான் இது. சரத்து 16(4). அடுத்தது சரத்து 16(4)A பத்தி பார்க்க போறோம். தாழ்த்தப்பட்ட மற்ற பயன்குடியினருக்கு பதவி உயர்வுகளை இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது தான் இது. இந்த சரத்து 1995ஆம் ஆண்டுல 77வது சட்டத்தின் தான் சேர்க்கப்பட்டுச்சு. எதுனா 16(4)A அது. அப்புறம் 16(4)B பார்க்குறோம். தாழ்த்தப்பட்ட மற்ற பயன்குடியினருக்கான நிரப்பப்படாத பணியிடங்களை முன்னெடுத்து செல்ல வழிவகை செய்யதான் இது. இந்த சரத்து 2000ஆம் ஆண்டு 81வது சட்டத்தின் தான் சேர்க்கப்பட்டுச்சு. அப்புறம் சரத்து 16(5) பார்க்கலாம். மதம் சார்ந்த நிறுவனங்கள் பதவிகளுக்கு அந்தந்த மதத்தினர் நியமிக்க அனுமதி அளிக்கிறது தான் இது.
அப்புறம் 1904 76 சட்ட திருத்தத்தின் காரணமாக தான் தமிழ்நாடு அரசு வந்து இடஒதுக்கீடு சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. இந்த சட்ட திருத்தம் வந்து 50% இடஒதுக்கீடு வந்து பரிந்துரைக்கிறது. ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து 69% இடஒதுக்கீடு வழங்குகிறது. அடுத்தது மண்டல் குழு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மண்டல் குழு இந்திய அரசமைப்பு வந்து சரத்து 340 படி வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு மேம்பாட்டுக்காக மண்டல் என்பவரோட தலைமையில தான் 1979 வந்து ஒரு குழு வந்து அமைத்தது. அப்புறம் 1980 டிசம்பர்ல மாதத்தில் தான் இந்த குழு தன்னுடைய அறிக்கை வந்து அரசு தான் அளித்தது. பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து மத்திய அரசு பணியில 27% இடஒதுக்கீடு வழங்க இந்த குழு தான் பரிந்துரைத்தது. இந்த குழு வந்து அனைத்து வகுப்பினருக்கும் வழங்கும் மொத்த இடஒதுக்கீடு வந்து 50% இருக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. அப்புறம் 1990 ஆகஸ்ட் 7 இந்த குழு அறிக்கை வந்து நடைமுறைக்கே வந்துச்சு. அப்புறம் 1994 ஆண்டு 76 சட்டத்திருத்தமானது வந்து அரசு பள்ளிகளில் மொத்தமாக 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேணாம் கூறியது. அப்புறம் சரத்து 17 பற்றி விளக்கமா பார்க்க போறோம். இந்த சரத்து வந்து எந்த ஒரு வகையில தீண்டாமையை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து தீண்டாமையை வந்து ஒழிப்பதற்கு வழிவகை செய்கிறது. 1955 ஆண்டு தீண்டாமை சட்டம் வந்து பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டுச்சு. இந்த சட்டம் வந்து 1976 ஆண்டு திருத்தப்பட்டு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பெயர் மாற்றப்பட்டது. அப்புறம் இந்த சட்டம் மேலும் வந்து 1989 அப்புறம் 2015 ஆகிய ஆண்டுகள் திருத்தப்பட்டுச்சு. தீண்டாமை என்ற சொல் வந்து இந்திய அரசமைப்புல எந்த ஒரு இடத்துல வந்து இடம்பெறவில்லையே. அப்புறம் பின்வரும் குற்றங்கள் மீது வந்து தீண்டாமை குற்றங்களாக கூறப்படுகிறது. இதெல்லாம் வந்து தீண்டாமை குற்றங்களாக கூறப்படுகிறது. சிறுபான்மையினரை தீண்டாமையினுடைய அடிப்படையில் அவமதிக்கிறது, தீண்டாமையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துவது, தீண்டாமையை வரலாறு, ஜாதி, பாரம்பரியம் போன்ற அடிப்படையில் நியாயப்படுத்துறது, மருத்துவமனை, பொது நிலையங்கள், கல்வி நிலையங்கள், வழிபாடு தலங்களில் சிறப்பு சலுகை வழங்கி தீண்டாமையை வளர்க்கிறது. இது விடுதி, பொழுதுபோக்கு, நீர்க்குழாய்கள் பயன்படுத்துறது, சாலை பயன்படுத்துதல், சுடுகாடு வசதி போன்றவற்றில் அனுமதி மறுப்பதற்கும் வந்து தீண்டாமை குற்றம் ஆகும். அடுத்தது சரத்து 18 பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். சரத்து 18 இது பட்டங்கள் வழங்குவதை இந்த சரத்து மூலம் வந்து அரசு வந்து தடை செய்கிறது. அரசு அனுமதியின்றி அரசு வந்து அனுமதி இல்லாமல் இராணுவம் மற்றும் கல்வி தவிர பெறக்கூடிய பிற பட்டங்கள் வந்து இந்த சரத்து வந்து மூலம் தடை செய்யப்படுகிறது. இராணுவம், கல்வியில் சிறந்தவர்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்ட பட்டங்கள் தான் இந்த சரத்து வந்து தடை செய்யாது. எடுத்துக்காட்டு பரம்வீர் சக்ரா. அடுத்தது தனி மனித பொது சேவைக்காக அல்லது தனித்துவம் வாய்ந்த துறைக்காக வழங்கப்படும் அரசு சார்ந்த பட்டங்களை இந்த சரத்து வந்து தடை செய்யாது. எடுத்துக்காட்டு பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன். அப்புறம் அரசினால் வழங்கப்பட்ட உயர் விருதுகளுடைய பெயர்களை தங்களுடைய பெயர்களுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ சேர்த்துக் கொள்வதற்கு எந்த தடையுமே இல்லை. அப்புறம் இந்திய குடிமகன் வந்து வெளிநாட்டில் வழங்கும் பட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்புறம் இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவர் இந்திய அரசின் கீழே ஆதாயம் தரும் பணிகளை வந்து உள்ள போது வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து எந்தவித பட்டமும் பெறக்கூடாது. அடுத்தது சுதந்திர உரிமை சரத்து 19 22 வரை பார்க்கலாம். ஸோ இப்போ சரத்து 19 பற்றி பார்க்க போகிறோம். இந்த சரத்து வந்து குடிமக்களுக்கு வந்து சுதந்திர உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த சரத்து வந்து 6 வகையான சுதந்திரங்கள் வழங்குகிறது. சரத்து 19 1A இது வந்து பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிட சுதந்திரம். அப்புறம் பேச்சு மற்றும் கருத்துல சுதந்திரம், சுதந்திரத்தில் பத்திரிகை சுதந்திரம் அடங்குறது. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தில் தகவல் அறியும் உரிமை அடங்கும். பேசாமல் அமைதியாக இருக்கவும் குடிமக்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 1963 ஆண்டுல 16 சட்டத்தின்படி இந்திய இறையாண்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை எதிர்க்கும் விதமாகவும் இந்தியாவை விட்டு பிரிந்து செல்வதை பற்றி பேசுவதை தடை விதிக்கும் உரிமையும் பேச்சு உரிமையில் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த சரத்து 19 1B பற்றி பார்க்கலாம். ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம் இது. இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை, பொது அமைதி போன்றவற்றுக்கு பாதிக்காத வகையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம் வழங்குறது தான் இந்த 19 1B. அப்புறம் 19 1C பற்றி பார்க்க போகிறோம். கழகங்கள், சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகளை அமைக்க சுதந்திரம் வழங்குறது தான் இது. 2011 ஆண்டுல 97வது அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக தான் கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கூட்டுறவு அமைப்புகள் என்ற சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. இதுனா 19 1C. அப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து வகுத்துள்ள சட்ட திட்டங்கள் வந்து அறநெறிகளின்படி வந்து கழகங்கள், சங்கங்கள் அமைக்க சுதந்திரம் உண்டு என்ற இந்த சட்டத்தை தான் விளக்குகிறது. அடுத்தது சரத்து 19 1D பார்க்கலாம். இந்தியா முழுவதும் சென்று வர சுதந்திரம். அப்புறம் சரத்து 19 1E பார்க்கலாம். இந்தியாவோட எப்பகுதியிலும் தங்கி வாழும் சுதந்திரம் இது.
அப்புறம் சரத்து 19ல், அதாவது சரத்து 19(1)E இது வந்து என்ன, இந்திய குடிமக்கள் இந்திய எல்லைப்பகுதியில் எந்த பகுதி வேணும்னாலும் குடியேறுவதற்கும் வசிப்பதற்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் சரத்து 19(1)G இது வந்து தொழில், பணி, வணிகம் செய்யும் சுதந்திரம் தருது. அதாவது ஏதேனும் தொழில் பயிற்சி செய்தது அல்லது வர்த்தக வணிகம் தொடர்பான சுதந்திரம் வழங்கப்படுகிறது தான் 19(1)G. அப்புறம் 19(1)F பார்க்கலாம், சொத்துரிமை நீக்கப்பட்டது. இதுதான். ஸோ 19(1)F என்பதுனா சொத்துரிமை, இது வந்து நீக்கப்பட்டிருக்கு. 1978ஆம் ஆண்டுல 44 சட்டத்தின்படி சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டிருக்கு. அது தேசிய நெருக்கடி நிலை வந்து அமலில் உள்ள போது வந்து சரத்து 19 வந்து தானாகவே செயல் இல்லாம போகும். அடுத்தது சரத்து 20 பத்தி இப்ப பார்க்க போறோம். சரத்து 20 குற்றச்சாட்டப்பட்ட நபருக்கான உரிமையை இந்த சரத்து தான் கீழ்க்கண்ட வரையறுக்கிறது. ஒரே குற்றத்தை 2 தண்டனை அல்லது 1க்கு மேலான தண்டனையை தடை செய்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வந்து அந்த குற்றத்துக்கு எதிராக தன்னையோ சுயசாட்சியை அனுமதிக்குமாறு வற்புறுத்தக்கூடாது. மேலே யாரையும் சுய விருப்பமின்றி கட்டாயமாக சாட்சி அளிக்கக்கூடாது. குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் நடைமுறையில் உள்ள சட்டத்தினால மட்டுமே தான் குற்றம் செய்தவரை தண்டிக்கவே வேண்டும். அப்புறம் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தினால வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச தண்டனைக்கு மேலே குற்றம் செய்த நபரை தண்டிக்கலாம் கூடாது. அதான் சரத்து 20ல் இருக்கு. அப்புறம் சரத்து 21 பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நபருடைய வாழும் சுதந்திரம் வந்து தனி மனித சுதந்திரத்தை இந்த சரத்து தான் விளக்கிறது. ஒரு நபர் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை பிறருடைய சுதந்திரம் பாதிக்காதவாறு வந்து அனுபவிக்க வேண்டுமே. ஒரு நபருடைய வாழ்க்கையும் தனிநபர் சுதந்திரத்தையும் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகளை தவிர பிற வழிகளெல்லாம் மீறக்கூடாது. வாழும் சுதந்திரம் என்பது வந்து மதிப்புடனும் மரியாதையுடன் வாழ்வதர விஷயங்களில் கவனம் செலுத்துறது, சுதந்திரமான குடிநீர் பெறுறது, சுதந்திரமான மற்றும் மாசற்ற சூழலில் வாழும் உரிமைகளை குறிக்கிறது. பிறரிடமிருந்து தனித்து விலகி இருப்பதும் தனி மனித சுதந்திரத்தில் அடங்கும். வாழும் உரிமையில சாவதுக்கான உரிமை வந்து உள்ளடங்காது. தொழிலாளர்களுடைய சுகாதார மற்றும் மருத்துவ உதவி உரிமையை வந்து இந்த சரத்தை உள்ளடக்கியது. நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது வந்து அடிப்படை உரிமைகளை சரத்து 20 மற்றும் 21 தவிர பிற அடிப்படை உரிமைகள் வந்து செயல்படாதவாறு நிறுத்தி வைக்க முடியும். அப்புறம் சரத்து 21A பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்த சரத்து வந்து பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார பின்னணியில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் கட்டாய கல்வி மற்றும் இலவச கல்வி வழங்குவது உறுதி செய்கிறது. 2002 மற்றும் 2002ஆம் ஆண்டில் 86 சட்டத்தின்படி இந்த சரத்து வந்து அரசமைப்பில் சேர்க்கப்பட்டுச்சு. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க இந்த சரத்து தான் கூறுகிறது. 2019 இயற்றப்பட்ட இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்திலிருந்து சில வரையறுக்கப்பட்ட அரசு உதவி பெறாத சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளுக்கு வந்து விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரம்ப பள்ளி படிப்பு மட்டுமே தான் இந்த சரத்தின்படி அடிப்படை உரிமையாகும். அப்புறம் தொழிற்கல்வி மற்றும் உயர்நிலை படிப்பு, மேல்நிலை படிப்புல இந்த சரத்துலாம் வந்து சேராது. அடுத்த சரத்து 22 பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் தன்னிச்சையான கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிராக கீழ்கண்ட உரிமைகளை எதிர்த்து இந்த சரத்து வந்து உறுதி செய்கிறது. இப்போ ஒருவரை கைது செய்யும் போது வந்து அவர் தன்னை கைது செய்வதற்கான காரணத்தை கேட்க உரிமை வழங்கப்பட்டிருக்கு. எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. ஒருவரை விசாரணையின்றி கைது செய்யும்போது வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டுமே. மேலும் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப வழக்கறிஞரை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன் சமர்ப்பிக்க வேண்டும். 24 மணி நேரத்துக்கு மேல அவரை காவலில் வைக்கக்கூடாது. இந்த நேரமானது கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து நீதிபதியை சேர்க்கும் பயண நேரத்தை தவிர்த்து கணக்கில் கொள்ள வேண்டும். தடுப்பு காவல் சட்டத்தின்படி சிறைப்பிடிக்கப்பட்ட நபர் வந்து சரத்து 14, 19, 21 ஆகியவற்றில் கூறப்பட்ட உரிமைகளை மீறக்கூடாது. அப்புறம் தடுப்பு காவல் நடவடிக்கை கீழ்கண்ட நபருக்கெல்லாம் பொருந்தாது. பார்க்கலாம். அந்நிய நாட்டு எதிரி, சிவில் வழக்கில் கைது செய்யப்பட்டவர், நீதிமன்ற கட்டளையின்படி கைது செய்யப்பட்டவர், வரி செலுத்த தவறியவர், அப்புறம் கைது செய்யப்படும் போது, அப்புறம் வெளிநாட்டவரை நாடு கடத்தும் போது, இப்போ இவங்களுக்குலாம் வந்து தடுப்பு காவல் நடவடிக்கைலாம் வந்து பொருந்தாது. அடுத்தது தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டவர்களை மேலும் குறிப்பிட்ட காலம் காவலை நீட்டிக்க நீதிமன்ற அனுமதி தேவை. தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட நபரை வந்து 3 மாத காலம் மட்டுமே தான் காவலில் வைக்க முடியும். அதற்கு மேலே வந்து தடுப்பு காவலில் வைக்கவே முடியாது. 1978ஆம் ஆண்டு 44 சட்டத்தின் படி வந்து தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுவர் காவல் நீட்டிப்பு வந்து 3 மாதத்திலிருந்து
2 மாதம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இன்னும் வந்து இந்த முறை வந்து நடைமுறைக்கு வராத காரணத்தால் தற்போது வந்து 3 மாதமே தான் அதை வந்து நடைமுறையில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்திய அரசமைப்பு வந்து தடுப்பு காவலில் கைது செய்யப்படும் முறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு பிரித்து வந்து வழங்கியுள்ளது. கைது செய்யப்பட தன்னுடைய கைது உத்தரவுக்கு எதிராக வந்து வாதிட வாய்ப்பு வந்து வழங்கப்படுகிறது. அடுத்தது சில தடுப்பு காவல் சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். தடுப்பு காவல் சட்டங்கள். ஸோ தடுப்பு காவல் சட்டம் 1950, அதாவது ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் ஆக்ட் 1950ன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் வந்து 1969 நீக்கப்பட்டது. அப்புறம் மிசா சட்டம் 1971. மிசானா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு அர்த்தம். இது உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டம் ஆகுது. 1977 தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து 1,75,000 இருந்த அதிகரித்ததால 1978 இந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டு விட்டது. அப்புறம் கோபோசா சட்டம் 1974, அதாவது கோஃபுபோசா, அதாவது அந்நிய செலவாணி மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் தடுப்பு பாதுகாப்பு சட்டம் தான் கோபோசா. இந்த கோபோசா அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து கபோசா சட்டம் வந்து இது வந்து என்று அழைக்கப்படுறது. அடுத்தது தேசிய பாதுகாப்பு சட்டம், நாசா சொல்லுவாங்க. அதாவது 1980 கொண்டு வரப்பட்டுச்சு. நாசா அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிஎம் அதாவது பிபிஎம்எஸ்இசிஏ சட்டம் 1980 பற்றி பார்க்க போகிறோம். கள்ள வணிக தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் பராமரிப்பு சட்டம் தான் இது. அதாவது எம்இசிஏ அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து 1980 தான் வந்துச்சு. அடுத்தது தடா சட்டம் 1985 பற்றி பார்க்க போகிறோம். தடா சட்டம் அப்படின்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். பயங்கரவாதம் மற்றும் கலக நடவடிக்கைகளை தடுப்பு சட்டம் தான் இது தடா. 1995 இந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டு விட்டது. ஸோ தடா சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1985 கொண்டு வராங்க. அப்புறம் நீக்கப்படுறது வந்து 1995 நீக்கப்படுறாங்க இந்த தடா சட்டத்தை. அடுத்தது பொடா சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொடா சட்டம் அப்படின்னா இது 2002 கொண்டு வராங்க. பொடா அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பயங்கரவாத தடுப்பு சட்டம் தான் அதோட பொருள். இந்த சட்டம் நீக்கப்படுது எப்போனா 2004. ஸோ 2004 பொடா சட்டத்தை நீக்கிறாங்க. அப்புறம் பிட் என்பிபி, அதாவது பிஐடிஎன்டிபி சட்டம் 1987 வர்றது. அதை பிஐஎன்டிபி அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லிசிட் டிராஃபிக் இன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மனநிலை மற்றும் பொருட்கள் தடுப்பு சட்டம் அது எப்போனா 1988 கொண்டு வராங்க. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் வந்து சரத்து 23 24 வரை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். சரத்து 23 இது வந்து இந்த சரத்து சட்டவிரோதமாக மனிதர்கள், பெண்கள், குழந்தைகளை வந்து வியாபார நோக்கில் விற்பனை செய்கிறது அல்லது மனித வியாபாரம் பொருளாக பயன்படுத்துறது மற்றும் கட்டாயமாக வேலை வாங்கும் கொத்தடிமை முறையை தடை செய்கிறது தான் இதெல்லாம். பெண்களையும் குழந்தைகளையும் விபாச்சாரம் பண்ணுவதில் ஈடுபடுவதை தடை செய்கிறது தான் இது. தேவதாசி முறை ஒழிப்பதில் இந்த சரத்து தான் முக்கியமாக பங்காற்றுகிறதுனா சரத்து 23. இந்த உரிமை வந்து குடிமக்களுக்கும் குடிமக்கள் அல்லாதோருக்கும் பொதுவாக வழங்கப்பட்டுள்ளதான் இது. இந்த உரிமை வந்து அரசு மற்ற தனியார் அமைப்புகள் மக்களை சுரண்டுவதிலிருந்து பாதுகாக்கிறது இது. இந்த சட்டம் பிச்செடுத்துறது குற்றம் என கூறுகிறது. எதனா சரத்து 23 தான். அப்புறம் நாட்டு நலன் கருதி பொது காரணத்துக்காக வந்து அரசு வந்து மக்களிடம் கட்டாயமாக வேலை வாங்குவது வந்து சுரண்டுக்குள்ள அடங்காது. ஆனால் இவ்வாறு கட்டாய வேலை வாங்கும்போது வந்து இனமே மதமு ஜாதி வேறுபாடுல காட்டக்கூடாது. அடுத்தது இந்த 23 இருக்கிற இந்த சரத்து. ஸோ இந்த சரத்து தொடர்புடைய சட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970, சம ஊதிய சட்டம் 1979. இந்த சட்டம் ரொம்ப முக்கியமானது, இதில் கேட்பாங்க. அடுத்தது சரத்து 24 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சரத்து வந்து 24 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து தொழிற்சாலை மற்றும் சுரங்கம் போன்ற ஆபத்தான பணிகளை ஈடுபடுத்த தடை செய்கிறது. 1986 குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின்படி வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து அரசும் தடை செய்தது. அப்புறம் இந்த சரத்து தொடர்புடைய சட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். தொழிலாளர் சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க பணியாளர் சட்டம் 1952, வியாபார கப்பல் சட்டம் 1958,
பயிற்சி பெறுவோர் சட்டம் 1961, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் வந்து 1966. இதுல குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்துவது, அதாவது குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்தும் முதலாளிக்கு வந்து 2 வருட சிறை தண்டனையும் அப்புறம் 50,000 வரையிலான அபராதம் விதிக்கப்படுகிறது. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் வந்து 2005ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது. அடுத்தது சமய சுதந்திர உரிமை சரத்து வந்து 25 முதல் 28 வரை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ அதை பத்தி பார்க்க போறோம். சரத்து வந்து 25 பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த சரத்து இந்தியாவில் வாழும் அனைத்து மக்களுக்கும் வந்து தங்களோட மனதிற்கு உகந்த சமயங்களை சார்ந்து வாழவும் மத சிந்தனை கடைபிடிக்கவும் பரப்பவும் சுதந்திரம் வழங்குகிறது. தானாக ஒருவர் முன்வந்து மதம் மாறலாம, ஆனால் பிறருடைய தூண்டுதல் பேர் வந்து மதம் மாற்றம்லாம் செய்யக்கூடாது என இந்த சரத்து தான் கூறுகிறது. சமய நடைமுறை சம்பந்தப்பட்ட பொருளாதார, நீதி, அரசியல் நடவடிக்கைகளை நெறிவுபடுத்த அரசுக்கு வந்து அதிகாரம் உண்டு. சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள் இந்துக்களாக கருதப்படுவாங்க. மேலும் சீக்கிய சமயத்தை வந்து அதாவது கிர்பன் என்னும் குறுங்கத்தியை வந்து வைத்துக்கொள்ள இந்த சரத்தை வந்து வழிவகை செய்கிறது. அப்புறம் சரத்து 26 பத்தி பார்க்க போறோம். இந்த சரத்தை வந்து பின்வரும் மத சுதந்திரத்தை வழங்குகிறது. என்னன்னா, எந்த மதத்தையும் சார்ந்தவர் வந்து நிறுவனங்களை ஏற்படுத்தி தன்னுடைய மதத்தை வந்து பரப்புவதற்கும் நிறுவனத்துக்கு அதிகாரம் வந்து உண்டு. மதம் தொடர்பான செயலை நிர்வாகம் செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. மதம் சார்ந்த அசையா சொத்துக்களை அரசின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நிர்வாகம் செய்யலாமே. அதெல்லாம் சரத்து 26 தான் இருக்கு. அப்புறம் சரத்து 27 பத்தி பார்க்க போறோம். சரத்து வந்து 27 இது வந்து ஒரு நபரை மத முன்னேற்றத்துக்காகவும் அதனை நிர்வகிக்கிறதுக்காகவும் வரி செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என கூறுது. அதே போலதான் அரசும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினை முன்னேற்ற பொது நிதியிலிருந்து செலவிடக்கூடாது. அரசு ஒரு தனி மதத்தினை ஆதிகரிக்கும் விதத்தில் செயல்படக்கூடாது. மதத்தினை வளர்க்க செய்யப்பட்ட செலவிற்கு வந்து வரி விலக்கு வந்து பெற இந்த சட்டம் தான் வழிவகை செய்யுது. அப்புறம் சரத்து 28 பத்தி பார்க்க போறோம். இந்த சரத்து சில கல்வி நிறுவனங்களை மத போதனை அல்லது மத வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான சுதந்திரமாக வழங்குகிறது. அறக்கட்டளை அல்லது அறநிலைத்துறையிலால் நடத்தப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு இந்த சுதந்திரம் பொருந்தாது. அரசு மற்றும் அரசு நிதி பெறும் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை மத போதனை அல்லது மத வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில் சுதந்திரம் வழங்கப்படுகிறது. இந்த நோய்களை கட்டாயப்படுத்தி கலந்து கொள்ள வைக்கிறது குற்றமாகும். அடுத்தது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 29 மற்றும் 30 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். சரத்து 29 பற்றி பார்க்கலாம். சிறுபான்மையினர் நலனை இந்த சரத்து தான் உறுதி செய்கிறது. சிறுபான்மையினர் தன்னுடைய மொழி, எழுத்து, மத சின்னம், பண்பாடு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பேணி காப்பதற்கான உரிமை இந்த சரத்தில் தான் வழங்கப்படுகிறது. மாநிலத்துடைய மக்கள் தொகையில் 50% கீழே இருக்கும் மத பிரிவினர் அல்லது குழுக்கள் அல்லது மொழியை பிரதிநிதியாக வைப்பவர்கள் சிறுபான்மை என்ற அரசு வந்து கூறுகிறது. சிறுபான்மையை மதம் சார்ந்து மொழி சார்ந்து 2 வழியாக வகைப்படுத்தப்படுகிறது. அடுத்தது சரத்து 30 பற்றி பார்க்க போகிறோம். சரத்து வந்து 30. இந்த சரத்தின்படி சிறுபான்மையினர் அவர் விருப்பத்துக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. மத அல்லது மொழி சிறுபான்மையினால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனம் வந்து என பாகுபடுத்தி அரசு வந்து நிதி வழங்கல மறுக்கக்கூடாது. சிறுபான்மையினால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்களுடைய சொத்துக்களை வந்து அரசு வந்து கையகப்படுத்தும் போது வந்து அதுக்கு முழு இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும். சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்கள் 2 குறுக்களை கொண்டுள்ளது. ஆனால் சிறுபான்மையுடைய மொழி மற்றும் மதத்தை பாதுகாப்பது, சிறுபான்மையுடைய குழந்தைகளுக்கு வந்து தரமான கல்வியை வழங்குறது. இதெல்லாம் அப்புறம் சரத்து 31 பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சரத்து 31 இது வந்து சொத்துரிமை குறிக்கிறது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது வந்து சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்துச்சு. பின்னர் வந்து 1978ஆம் ஆண்டு 44 சட்டத்தின் படி வந்து சரத்து 31 மற்றும் 19(1)(f) ஆகிய வந்து நீக்கப்பட்டு சரத்து 307 கீழே வந்து சாதாரண ஒரு சட்ட உரிமையாக சொத்துரிமை வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 32 இருக்கு. இந்த சரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சரத்து வந்து அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது வந்து ஒருவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகவும் அதிகாரத்தை வழங்குறது. அடிப்படை உரிமைகளை அமலாக்குறது, நிலைநிறுத்துதல குறை ஏற்படும் போது வந்து இந்த சரத்து அதுக்கான தீர்வாக அமைக்கிறது. சரத்து 32 படி உச்ச நீதிமன்றமும் சரத்து 220 படி உயர் நீதிமன்றமும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க இந்திய அரசமைப்பில் 5 வகையான நீதிப்பேரணைகள் வந்து வழங்குறது. இதுதான் அந்த 5 வகையான நீதிப்பேரணைகள். ஆட்கொண நீதிப்பேரணை, செயலொத்த நீதிப்பேரணை, தடையொத்த நீதிப்பேரணை, ஆவணக்கேற்பு நீதிப்பேரணை, தகுதி
முறைவினை நீதிப்பரண் இது எல்லாமே. இந்த பேரணைகள் வந்து நீதிமன்றத்தால் முத்திரையிடப்பட்ட ஆணையாகவோ அல்லது கட்டளையாகவோ பிறப்பிக்கப்படுகிறது. நீதி பேரணைகள் வந்து இங்கிலாந்து அரசமைப்பில் இருந்து எடுக்கப்படுகிறது. இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் பிறப்பிக்கும் பேரணைகள் வந்து அதுக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்கள், அதிகாரத்தில் உள்ள அரசு, தனியார், குடிமக்கள் என அனைவருக்கும் பொருந்தது தான் இது. அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் சரத்து 32 பற்றி பற்றி பார்க்க போகிறோம். சரத்து 32 இல்லைனால் இந்திய அரசமைப்பு வந்து செல்லாத அரசமைப்பாக இருக்கும். இதை சொன்னவர் அம்பேத்கர் தான். அப்புறம் சரத்து 32 இது வந்து இந்திய அரசமைப்புடைய இதயமும் ஆன்மாவும் இருக்கிறது சொன்னார். யாருன்னா அம்பேத்கர் தான். அவர் நீதி பேரணிகள் அடிப்படை உரிமைகள் வந்து அடிப்படையாகும். அதாவது நீதி பேரணிகள் தான் அடிப்படை உரிமைகளுடைய அடிப்படையாகும் சொன்னவரும் அம்பேத்கர் தான். அடுத்தது ஆட்கொணர்வு நீதி பேரணை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏபிஎஸ் கார்பஸ் பற்றி பார்க்கலாம். ஆட்கொணர்வு என்பது வந்து சொல்லுடைய பொருள் வந்து உடலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். சட்டவிரோதமாக கைது செய்து காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு நபரை விடுவிக்கும் பொழுது நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த இந்த பேரணி உதவுகிறது தான் ஆட்கொணர்வு நீதி பேரணி. இதனுடைய பொருள் வந்து நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த அப்படின்னு அர்த்தம். சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கைது செய்யப்படுறது வந்து பாதுகாக்கிறது தான் இது. அரசு மற்றும் தனியார் அமைப்புகளுக்கு எதிராகவும் இந்த பேரணை வந்து பிறப்பிக்க இயலுமே. இந்த ஆட்கொணர்வு பேரணை வந்து தனிநபருடைய தன்னிச்சையான அதிகார நடவடிக்கை வந்து மட்டும் அல்லாமல் அரசு நிர்வாகத்துக்களுக்கும் எதிராகவும் ஒரு குடிமகன் தன்னை பாதுகாத்து கொள்ள உதவும் வகையில் கடமைப்பட்டுள்ளது. கீழ்கண்ட நிகழ்வுகளை இந்த பேரணை வந்து பிறப்பிக்க இயலாது. எதுனா சட்டப்படியான சிறைப்பிடிப்பு, சட்டமன்றம் அல்லது நீதிமன்ற அவமதிப்புக்காக செயல்படுத்தும் சிறைப்பிடிப்பு, அப்புறம் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தில் உள்ள சிறைப்பிடிக்கிறது இது எல்லாமே. அடுத்தது செயலுறுத்தும் நீதி பேரணை பற்றி பார்க்க போகிறோம். செயலுறுத்தும் நீதி பேரணை அதாவது மேண்டமஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த பேரணை வந்து கட்டளை நீதி பேரணை என்று அழைக்கப்படுறது. இதனுடைய பொருள் வந்து வி கமாண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம் கட்டளையிடுவோம் அப்படின்னு அர்த்தம். பொது கடமையான இது ஒரு செயலை செயல்படுத்தும் ஒரு அதிகாரி வந்து அல்லது கூட்டமைப்பு வந்து அந்த கடமையை செய்ய தவறினால் இந்த ஆணை வந்து பிறப்பிக்கப்படும். மனுதார் வந்து சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியை வந்து சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள இந்த பேரணை வந்து பயன்படுத்தப்படுது. கீழமை நீதிமன்றங்கள், நடுவர் மன்றங்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த ஆணை வந்து பிறப்பிக்கப்படுறது. நீதித்துறையுடைய தீர்ப்பினை செயல்படுத்தாத போது வந்து அதனை செயல்படுத்த இந்த நீதி பேரணை வந்து வழிவகை செய்கிறது. அடுத்தது தடையுறுத்த நீதி பேரணை ப்ரொஹிபிஷன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதனுடைய பொருள் வந்து தடை விதிக்கிறது, அதாவது டு ஃபார்பிட் அப்படின்னு அர்த்தம். கீழ் நீதிமன்றங்களோ தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ தம் அதிகார வரம்பினை மீறி அல்லது அதிகார வரம்புக்கு முரணாக ஏதேனும் செய்தால் அந்த செயலை தடை செய்யும் பொருட்டு தான் பிறப்பிக்க நீதி பேரணை இது. தனிநபர்களுக்கு எதிராக வந்து இந்த தடையுறுத்த நீதி பேரணை பிறப்பிக்கலாம் முடியாது. அடுத்தது ஆவணக்கேற்பு நீதி பேரணை செஷோரை பற்றி பார்க்க போகிறோம். இதனை நெறியுறுத்தும் நீதி பேரணை என்று அழைக்கலாமே. இதனுடைய பொருள் வந்து ஆவண வழங்க அல்லது உரிய விவரங்களை தெரிவி அப்படின்னு அர்த்தம். உயர் நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றத்துக்கு நியாயமான பரிசீலனைக்காக ஆவணத்தினை தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப சொல்லி வழங்கப்படும் நீதி பேரணை இது. கீழமை நீதிமன்றம் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை தமக்கு மாற்றம் செய்யவோ அல்லது அவற்றால் வழங்கப்பட்ட ஆணையை ரத்து செய்யவோ மேல் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை தான் இது. அதிகார வரம்பு மீறது, அதிகார வரம்புக்கு குறைவான செயல்பாடு, சட்டப்பழ போன்றவற்றை பிறப்பிக்கப்படும் பேரணை தான் இதெல்லாம். இவ்வாறு தடையுறுத்த நீதி பேரணை போல இல்லாமல் ஒரு செயலை தடுக்கவும் செய்ய தவறிய சரி செய்யவும் பிறப்பிக்க முடியும் இதெல்லாம். அடுத்தது தகுதி வினவும் நீதி பேரணை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குவாரோ வாரண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதோட பொருள் வந்து எந்த தகுதியின் அடிப்படையில் என்பதாகும். அதாவது ஒருவர் எந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு பொது பதவி வகிக்கிறார் என அறியும் பொருட்டு தான் நீதிமன்றத்தால் பிறக்கப்படும் பேரணை தான் இது. இந்த பேரணை சட்டத்துக்கு புறம்பாக முறையில் அரசு அலுவலகங்களை கையகப்பட்டதை தடை செய்வதுதான் இது. அரசு மற்றும் அரசு பணிகளை செய்யும் அலுவலகங்களுடைய பணியாற்றுபவர்களை சட்ட விதி மீறலில் ஈடுபடும் போது இந்த பேரணை பிறப்பிக்கப்படுறது. இந்த பேரணை வந்து தனியார் அலுவலக பணியாளர்களை மற்றும் அமைச்சர்களுக்கு வந்து எதிராக வந்து பிறப்பிக்கலாம் முடியாது. அடுத்த சாரத்தை 33 பற்றி பார்க்க போகிறோம். முப்படை வீரர்கள், ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினர், காவல்துறை பணியாளர் போன்ற நபர்களுடைய அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைக்க பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரமும் உண்டு. மாநில சட்டமன்றங்கள் வந்து இவற்றின் மீது வந்து சட்டம்லாம் இயற்ற முடியாது என்பதை விளக்குறது. எதுனா 33. அப்புறம் இவ்வாறு பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் வந்து அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர இயலாது. அடுத்தது
இது முக்கியமான சரத்துகள். இந்த சரத்து தொடர்புடைய சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். இராணுவ சட்டம் 1950, காவல் படை சட்டம் 1966, விமானப்படை சட்டம் 1932, கடற்படை சட்டம் 1978, எல்லை பாதுகாப்பு படை சட்டம் 1968. இது எல்லாமே. அடுத்தது சரத்து 34 பற்றி பார்க்க போகிறோம். சரத்து 34. இது இராணுவ சட்டமானது இந்தியாவுடைய ஏதோ ஒரு பகுதியில் செயல்படுத்தப்படும் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கிறது குறிக்கிறது தான் இது. இதுக்கான கட்டுப்பாடுகளை விதிக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. சட்ட ஒழுங்கத்தினை நிலைவரத்துக்காக இந்தியாவுடைய எந்த பகுதியில் வேண்டுமானாலும் எந்த பகுதியில் வேண்டும்னா கூட இராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். பின்வரும் தருணங்களை இந்திய எல்லைக்குள்ள இராணுவ சட்டத்தை அமல்படுத்தலாம். இதுதான் ஆயுதமேந்திய கிளர்ச்சி, போர், வெளிநாட்டு படையெடுப்பு, கலகம், உள்நாட்டு கலவரம், வன்முறை, இந்த காரணங்களுக்கு இராணுவ சட்டத்தை அமல்படுத்தலாம் குறிப்பிட்ட இடத்துல. அப்புறம் சரத்து 35 பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்த பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. குறிப்பிடும் சரத்து தான் இது. அப்புறம் இந்திய குடிமக்கள் மட்டும் பெறும் அடிப்படை உரிமைகள் எதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்திய குடிமக்கள் மட்டும் பெறும் அடிப்படை உரிமை தான் 15, 16, 19, 29, 30 இதெல்லாம். அப்புறம் இந்திய எல்லைக்குள்ள உள்ள அனைவரும் பெறும் அடிப்படை உரிமைகள் எதுனா எதிரி நாட்டவரை சேர்ந்தவர்களை தவிர, அவங்கள தவிர மற்றவங்களாம். ஸோ இந்திய எல்லைக்குள்ள அனைவரும் பெறும் அடிப்படை உரிமைகள். இந்திய எல்லைக்குள்ள யார் இருந்தாலும் இந்த அடிப்படை உரிமையை பெறுவாங்க. 14, 14, 20, 21, 21லேயே, அப்புறம் 22, 23, 24, 25, 26, 27, 28 இது எல்லாமே. அடுத்தது அரசியலமைப்புல இடம்பெற்றிருக்கும் வேறு சில உரிமைகளை பற்றி பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் இல்லாமல் வேறு சில உரிமைகள். சரத்து 365, அதாவது சரத்து 25, 265. ஸோ சரத்து 265 இது சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வரிகளை மட்டுமே வசூலிக்க வேண்டும். சட்டப்பூர்வம் அல்லாத வரிகளை வசூலிக்க கூடாது. இது பகுதி 12 வழங்கப்பட்டிருக்குது. அதுதான் சரத்து 205 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சரத்து 300A இது சட்ட அதிகாரத்தின்படி ஒருவருடைய சொத்து பாதுகாப்பு மறுக்கப்படக்கூடாது. அதாவது சட்டத்தின் வழி இல்லாமல் எவரிடமும் இருந்து சொத்தினை பறிக்கக்கூடாது. இது பகுதி 12 கொடுத்துருக்கு. அதாவது சரத்து 307 இருக்குது. அப்புறம் சரத்து 301 பார்க்கலாம். இந்திய எல்லைக்குள்ள வாணிகம், வணிபம், அப்புறம் உறவுகளுக்கு எவ்வித தடையும் இல்லை. பகுதி 13 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சரத்து 326 பற்றி பார்க்கலாம். மக்களவை மற்றும் மாநில சட்டங்களுக்கான தேர்தல் அப்புறம் வயது வந்தவருக்கான வாக்குரிமையின் அடிப்படையில் அமையும். இது சரத்து 326 கொடுத்துருக்கு. பகுதி 15 வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது சரத்து 32 படி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போலதான் இந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அப்புறம் சரத்து 226 குறிப்பிட்டுள்ள உயர் நீதிமன்றத்தை அணுகி இந்த உரிமைகளை பெற வழக்குல தொடரலாம். அடுத்தது அடிப்படை உரிமைகள் முக்கியத்துவம் பத்தி பார்க்க போறோம். அடிப்படை உரிமைகளோட முக்கியத்துவம். குடிமக்களுடைய சமூக சமத்துவம் மற்றும் சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது. தனிநபருடைய மதிப்பும் மரியாதையும் உறுதி செய்கிறது. மதச்சார்பற்ற தன்மையை வலியுறுத்துகிறது. அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாட்டில் மக்களுடைய ஈடுபாட்டை எளிதாக்குறது. தனி மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுறது. வாழ்வாதாரம் மற்றும் கல்வி உரிமையை வழங்குகிறது. சட்டத்தின் முன் சமத்துவத்தை சம பாதுகாப்பை வழங்குகிறது. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படாத வண்ணம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம். அப்புறம் அடிப்படை உரிமைகளுடைய குறைபாடுகள் பற்றி இப்போ விளக்கமாக பார்க்கலாம். அடிப்படை உரிமைகளுடைய குறைபாடுகள் அதிக கட்டுப்பாடுகள் கொண்டது. இது சமூக மற்றும் பொருளாதார உரிமைகள் வழங்கப்படவில்லை. நிரந்தரம் இல்லாதாக இருக்கிறது. தெளிவு இல்லாமல் இருக்கிறது. அவசர காலங்களில் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுறது. அரசியலமைப்பினுடைய வழி தீர்வு காண்பதில் அதிக செலவு தன்மை. அப்புறமா தடுப்பு காவல் சட்டம், அப்புறம் தத்துவம் ஓங்கி இருப்பது, இதெல்லாம் தான் அடிப்படை உரிமையுடைய குறைபாடுகளாக இருக்கிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிப்படை உரிமையுடன் தொடர்புடைய வழக்குகளை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வழக்குகளை அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமையுடன் தொடர்புடைய வழக்குகள். இது வழக்கு. இது என்ன, அதாவது இது வழக்கு.
இது வந்து தரப்பு. ஸோ எது தரப்பு, இது எந்த ஆண்டு நடைபெற்றது, அதோடைய தீர்ப்பு தான் இது. ஸோ இப்போ பார்க்கலாம். ஏகே கோபாலன் வழக்கு பார்க்கலாம். இது வந்து மദ്രാஸ் மாகாணம் அதோடைய எதிர்ப்பு 1950 நடந்துச்சு. இந்த சரத்து வந்து அது 21 படி வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு எதிராக வந்து அல்லாமல் நிர்வாக நடவடிக்கைக்கு எதிராக மட்டுமே தான் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் தடுப்பு காவலில் சட்டப்படியான விதிமுறைகளை மட்டுமே தான் பார்க்க வேண்டும். இயற்கை நீதியை வந்து பார்க்க தேவையில்லை. எனவே வந்து ஏகே கோபாலன் தடுப்பு காவலில் வைக்கப்படுவது சரி என்றுதான் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அது அடுத்தது சங்கரி பிரசாத் வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இந்திய அரசு. எது வந்து இந்திய அரசு, அதாவது இந்திய அரசு 1951 நடைபெற்றது. அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3 திருத்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கியது. அதுதான் வந்து சங்கரி பிரசாத் வழக்கு. அது 1951 அதனுடைய தீர்ப்பு அது. அப்புறம் செம்பகம் துரைராஜன் வழக்கு பார்ப்போம். இது வந்து மദ്രാஸ் மாகாணம். எந்த வருஷம் 1951 பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்ட வகுப்பாரி இடஒதுக்கீடு கொள்கை சுதந்திர இந்திய குடியரசில் செல்லாது அது தீர்ப்பு வழங்குறது. இதனால ஜாதி வாரி இடஒதுக்கீட்டுக்கு வந்து சட்ட ஏற்பினை வந்து வழங்க இந்திய அரசு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்டத்தை வந்து கொண்டு வந்துச்சு. அப்புறம் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுக்கு வந்து இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகள் தான் மேலோங்கி நிற்கும். அது சொன்னது இந்த வழக்கு தான். அடுத்தது சாஜன் சிங் வழக்கு பார்க்கலாம். இது வந்து ராஜஸ்தான் மாநிலம் 1965 இந்த வழக்கு வந்துச்சு. அதாவது அடிப்படை உரிமைகள் உட்பட இந்திய அரசியலமைப்புடைய எந்த ஒரு பகுதியும் வந்து சரத்து 368 கீழே திருத்தும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு தான் உள்ளது. அடுத்தது கோலக்நாத் வழக்கு பஞ்சாப் மாநிலம் 1967 வந்துச்சு இந்த வழக்கு. அதாவது முந்தைய தீர்ப்புடைய தள்ளுபடி செய்யப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3ஆம் பகுதியை வந்து திருத்த பாராளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம்லாம் இல்லை என தீர்ப்பு வழங்கிதான் இந்த கோலக்நாத் வழக்குல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேசவநந்தி பாரதி வழக்கை பத்தி பார்க்க போறோம். கேசவநந்தி பாரதி வழக்கு இது வந்து கேரளா அரசு 1973 வந்துச்சு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாம அடிப்படை உரிமைகளை உட்பட அனைத்து பகுதிகளை வந்து திருத்தலாமே. அதை சொன்னது கேசவநந்தி பாரதி வழக்கு தான். அடிப்படை கட்டமைப்பை பாதித்தால் அந்த சட்டம் வந்து செல்லாது என சொன்னது வந்து கேசவநந்தி பாரதி வழக்கு தான். அடுத்தது மேனகா காந்தி வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது இந்திய அரசு 1978 நடைபெற்றுச்சு. சரத்து வந்து 19 மற்றும் 21 வந்து ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்புடையது. இது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. அது வந்து இயற்கை நீதியை மீறாமல் இருக்க வேண்டும். சரத்து 21 படி வந்து தனிநபர் சுதந்திரத்தின் இயற்கையான நீதிமுறையை வந்து எந்த வகையிலும் பாதிக்காமல் தடுப்பு காவல் வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது சொன்னதா மேனகா காந்தி வழக்கு. அடுத்தது மினோரா மில் வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். மினோரா மில் வழக்கு இந்திய அரசு 1980 அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் வந்து சம முக்கியத்துவம் உடையவை. இவற்றை திருத்தும் போது வந்து அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் அந்த சட்டம் வந்து செல்லாது. இதை திருத்தும் போது வந்து அடிப்படை கட்டமைப்பை அடிப்படை கட்டமைப்பை மாற்றினா வந்து அந்த சட்டம் வந்து செல்லாது சொன்னதான் மினோரா மில் வழக்கு. அப்புறம் இந்திரா சகானி வழக்கு மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க. இது இந்திய அரசு 1992. இதை வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல பிற்படுத்தப்பட்டவர்களை மேல் நிலை அதாவது கிரீமி லேயரை வந்து அடையாளம் காணப்பட வேண்டும். அதுதான் இந்திரா சகானி வழக்கு, மண்டல வழக்குன்னு சொல்லுவாங்க. இடஒதுக்கீனுடைய அதிகபட்ச வரம்பு வந்து 50% தாண்டக்கூடாது என்றும் அசாதாரண சூழ்நிலைகளை நாட்டுடைய தொலைதூர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வந்து ஆதரவு வந்து இது தளர்த்தப்படலாம் அப்படின்னு சொன்னிச்சு இந்திரா சகானி வழக்கு தான். அப்புறம் கிரீமி லேயர் வகுப்பினை வந்து அடையாளம் காண ராம்நாதன் கமிட்டி வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது பாலாஜி ராகவன் வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசு 1995 பாலாஜி ராகவன் வழக்கு வந்துச்சு. பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்மஸ்ரீ போன்ற தேசிய விருதுகள் வந்து இந்திய அரசியலமைப்பு 18வது சரத்தில் அளிக்கப்பட்டுள்ள சமத்துவ கொள்கையை மீறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்ன இந்த வழக்கு. அப்புறம் தேசிய விருதுகள் வந்து ஒரு தனி குழுவினால நபர்களின் தகுதிகள் ஆராயப்பட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் கீழே கலந்து ஆலோசித்து தான் சரியான நபருக்கு வழங்க வேண்டும். சொன்னது வந்து பாலாஜி ராகவன் வழக்கு தான். அதுக்கு அடுத்தது ஐஆர் கோயிலே வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு 2007 9வது அட்டவணையில் உள்ளதை அரசமைப்புடைய அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் போது வந்து அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது சொன்னது வந்து ஐஆர் கோயிலே வழக்கு தான்.
அப்புறம் 9வது அட்டவணையில் செய்யப்படும் திருத்தம் வந்து உட்பட அரசியலமைப்பு ஒவ்வொரு திருத்தமும் அடிப்படை கட்டமைப்பை கோட்பாடின்படி தான் இருக்க வேண்டும் சொன்னது இதுதான். அடுத்தது மலங்கர சீரியா கத்தோலிக்க கல்லூரி வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். கேரளா அரசு 2007 சரத்து 30 கீழே வந்து சிறுபான்மையினர் சமூகங்களுக்கு வந்து வழங்கப்படும் உரிமை பெரும்பான்மையுடன் சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே ஆகும். மேலும் சிறுபான்மையினர் மிகவும் சாதாரணமான நிலையில் வைப்பதற்கு அல்ல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளுக்கு முதல்வர், ஆசிரியர்கள், விரிவாளர் மற்றும் கற்பிக்கிற அல்லாத ஆசிரியர்களை நியமிக்க உரிமை வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பதவிக்கான உரிய கல்வி தகுதியை பெற்றவர்கள் மட்டுமே தான் நியமிக்கவே வேண்டும். அடுத்தது பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாக வந்து கிபி 1815ஆம் ஆண்டுல மன்னர் 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்டதான் உரிமைகள் பட்டயம் தான். அதுதான் மகா சாசனம் எனப்படுமே. இதுதான் அடிப்படை உரிமைகளுடைய தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் தான் இது. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பாடத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தை முழுதான் பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து எல்லா கேள்வியுமே வரும். படித்து அடிக்கடி படித்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.